அனைவருக்கும் வணக்கம் ஷேடோ. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்யூச்சரில், அதாவது 2026 தமிழ் டப்பில் வரப்போகிற அனிமீஸோட அப்கமிங் லிஸ்ட்டு மட்டும் தந்திருக்கானுங்க. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது பார்ட் 2. ஸோ பார்ட் 2 நம்ம ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். அப்படி ஒரு நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதை பார்ட்டை நீங்கள் பார்க்கலாம். இல்லைனா இதை பார்த்துட்டு கூட போய் அதை பார்க்கலாம். அது எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா இது ஒரு அப்டேட்டிங் வீடியோ தானே. ஸோ அதனால நம்ம சேனல் லைக் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம இது மட்டும் அப்டேட்ஸ் வீடியோலையோ இல்லை ஷார்ட்ஸில் கன்ஃபார்ம் சொல்லிடுவோம். அது மட்டுமே இல்லாமல் நான் இப்போ அதிகமாக ஷார்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுக்கு காரணம் எக்ஸாம் தான். இப்போ ஒரு வழி எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிட்டனால நான் மினிமம் வாரத்துக்கு 3 to 4 வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஒரு 2 to 3 ஷார்ட்ஸ் போட பார்க்குறேன். ஸோ அதனால் இதுக்கு மேலே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? இல்லை, இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது 100 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க, 100 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் டப்பில் வரதுக்கு கம்மிங் சூனு போட்டு விட்ருக்கானுங்க. இன்னும் ரிலீஸ் டேட் எதுவுமே சொல்ல. ஆனால் 100 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட சீசனும் தமிழ் டப் பண்ண போகிறதா சொல்லியிருக்கானுங்க. தமிழ் டப் பண்ணி விட்டாடுங்க அப்படின்னா இங்கே நிறைய பேர் செத்துருவானுங்க. ஏன் அப்படின்னா கதை அப்படி, எனக்கு கதை அந்த மாதிரி வருமா? கதை அந்த மாதிரி. ஏன்னா ஒருத்தர் 100 கேர்ள் ஃப்ரெண்டு, அப்புறம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதுவும் கரெக்ட் பண்ணுற சீனில் பார்த்தா எல்லாம் செத்துருவானுங்க சிங்கிளாக இருக்கிறவனா. குறிப்பாக நம்மளும் தான். ஆல்ரெடி ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷில் பார்த்தேன், மனசு தாங்கலை. தமிழில் வந்துச்சு அப்படின்னா எப்படி தாங்க போகிறது இல்லை. சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வந்து கமெண்டில் போடுங்க. 100 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூடிய சீக்கிரம் தமிழ் டப்பில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ இதில் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது செயின் சோல்ஜர் சீசன் 1. பேரை கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த செயின் சோல்ஜர் அப்படிங்கிற அந்த அனிமே உண்மையாக பிரமாதமாக தான் இருக்கும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் இங்கிலீஷ் டப்பில். ஸோ உண்மையிலேயே இந்த ஒரு அனிமே பிரமாதமாக இருக்கும். ஆனால் என்ன 1-2 சீன் மட்டும் ரொம்ப காஜாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கதை உண்மையிலே சூப்பரான கதை தான். ஸோ அதனால இந்த ஒரு அனிமே தமிழ் டப்பில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. இன்னும் ரிலீஸ் டேட் சொல்லலை. ஸோ கம்மிங் சூன் போட்டிருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு 2026 ஜனவரி இல்லை பிப்ரவரியில் வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் உண்மையாக இதான் தமிழ் டப்பில் வச்சு அப்படின்னா உண்மையாக பங்கமாக இருக்கும். ஆனால் என்ன இது கொஞ்சம் ஓவர் ரேட்டாக இருக்கும். ஸோ சின்ன பையனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அனிமே நான் பார்க்க வேணாம்னு தான் சொல்லுவேன். அதுக்கு ஓவராக பார்க்க வேணும்னு சொன்னாலும் சொல்கிறது தான் இல்லை, எப்படி போங்களா. ஸோ நான் என்ன கேட்க போகிறீங்க. இதில் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஜுஜுட்சு கைசன் மூவி 0. என்னையா சொல்லிக்கிட்டு இருக்க? ஜுஜுட்சு கைசன் மூவி 0 தான் ஆல்ரெடி போட்டானே. சோனியா இல்லைன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆமாங்க, ஆல்ரெடி போட்டுட்டான். அதாவது முந்தானேத்தோ இல்லை ஏதோ இதில் போட்டிருப்பான், 22ஆம் தேதி போட்டிருப்பான். ஸோ அதுக்கு நம்ம ஷார்ட்ஸு கூட போட்டிருப்போம். ஸோ அது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த இது நம்ம சோனி டப்பிங்கில் பார்த்தது வேறு, நம்ம சீசன் 1 and 2 பார்த்தது டப்பிங் வேறையாக இருந்துருவோம். எனக்கு அப்படியே தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நான் உட்காந்து ஜியோ டிவியில் உட்காந்து பார்த்தப்ப கோஜோட வாய்ஸ் இது எல்லாமே மாறி இருந்துச்சு. ஏன்னா அது சோனி டப் பண்ணதுனால அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ இந்த டப்பிங் யார் பண்ணுறாங்க அப்படின்னா கிரன்ச்சி ரோல் தான் இது பண்ணுது. ஸோ கிரன்ச்சி ரோலில் கூடிய சீக்கிரம் ஜுஜுட்சு கைசன்ஸு மூவி 0 வந்துடும் அப்படிங்கிற மட்டும் சொல்லியிருக்கானுங்க தமிழில். ஸோ அப்படி ஒரு வந்துச்சு அப்படின்னா நம்ம சீசன் 1 and 2 பார்த்த கோஜோட வாய்ஸ், ஸோ இவங்களோட வாய்ஸே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு எத்தனை பேர் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் ஃபீல் ஆச்சு. இத்தனைக்கும் நான் ஜுஜுட்சு கைசன் மூவி ஒரு 10 தடவைக்கு மேலே 10 தடவைக்கு மேலே இல்லை, ஒரு 11 இல்லை 12 தடவை பார்த்துருப்பேன். இருந்தாலும் திரும்ப உட்காந்து பார்க்குறப்ப இந்த தமிழில் உட்காந்து பார்க்குறப்ப இந்த டப்பிங்லாம் கொஞ்சம் மாறி இருக்கா. அதான் நம்ம சீசன் 1 and 2 பார்த்த டப்பிங் வேறு, இந்த டப்பிங் வேறு இருக்கா. ஸோ அதனால் என்னால் டக்குன்னு அதை ரிலீஸ் பண்ணிக்க முடியல. ஸோ நம்மகிட்ட எத்தனை பேத்துக்கு இருந்துச்சு ஏதாவது சொல்லிட்டு போங்க. இப்போ இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டீமன் ஸ்லேயர் சீசன் 1. ஸோ இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி தமிழ் டப்பில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அது அனிமே டைம்ஸ் தமிழ் டப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா ஜியோ ஹாட்ஸ்டார்லேயே ஆட் பண்ண போகிறான். ஆமாங்க, ஏன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் இப்போ நிறைய விதமான அனிமேஸ் போடுவானுங்க. ஆனால் என்ன அப்படின்னா அது தமிழில் இருக்காது. ஆனால் இப்போ தமிழ் டப்பையும் கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அதாவது ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு அப்படின்னு. ஹிந்தி டப்பிங்கில் தான் அனிமேஸ் எல்லாத்தையுமே ஜியோ ஹாட்ஸ்டாரில் விட்டுருந்தா, ஹிந்தி, இங்கிலீஷ், ஜாப்பனீஸ்னு. இப்போ தமிழையும் விட ஆரம்பிச்சிட்டான். ஐ திங்க் ஹைக்யூ, அதுக்கப்புறம் ஜுஜுட்சு கைசன் சீசன் 1 கூட தமிழ் டப்பில் அதில் இருக்குது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜியோ ஹாட்ஸ்டார் வச்சுருந்தீங்க அப்படின்னா போய் பாருங்கள். உண்மையிலேயே டப்பிங் நல்லா தான் இருக்குது. ஸோ அது இதை குறைய சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு ஓசியாக கிடைக்கிற பிளாட்ஃபார்மு, அதாவது ஒரு 350 ரூபாய்க்கு ரீசார்ஜ் போடும்போது இந்த ஜியோ ஹாட்ஸ்டார் வருதுல 5Gக்கு. ஸோ அதனால் இதை நீங்கள் போய் பார்க்கறதுனா பார்க்கலாம். ஸோ கூடிய சீக்கிரம் டீமன் ஸ்லேயர் சீசன் 1 வந்துருன்ட்டு இருக்கானுங்க. ஸோ இதில் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஹீரோ வித்தவுட் கிளாஸ். அதாவது இந்த ஒரு அனிமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஹீரோவுக்கு கிளாஸே இருக்காது. ஸோ அதாவது அங்கே உலகத்தில் இருக்க எல்லாத்தையுமே இந்த மாட்டம் ஸ்வாடு, அப்புறம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாட்டோம், இந்த மாட்டம் ஹியூமன் பவர், ஸோ இது மாட்டம் சூப்பர் பவர் மாட்டம் இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு அது எதுவுமே இருக்காது. ஆனால் நம்ம ஹீரோ அது எல்லாமே சும்மா பயங்கரமாக எல்லா வேலையும் பண்ணுவான்.
ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம டீமன் சேருக்கு ரெங்க் ஆகும் மாட்டோம் தான். ஸோ அதே மாட்டம் தான் நம்ம ஹீரோ. ஸோ அதாவது நம்ம ஹீரோக்கிட்ட எந்த பவருமே இல்லைனாலும் பயங்கரமான பவர்ஃபுல்லாக மாறிக்கிட்டு இருப்பான். ஸோ அதுதான் நம்ம ஹீரோ. ஸோ இது இப்போ ஆன்கோயிங்கில் இருக்க அனிமே தான். தமிழ் டப்பில் கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானே. எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் எண்டிங் அப்படி இல்லாட்டி ஜனவரி ஸ்டார்டிங் இல்லை நவம்பர் இது மட்டும் விட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு ஆன்கோயிங் அனிமே தானே. ஸோ இதில் நான் அடுத்ததாக பார்க்க போகிறது அப்படிங்கிறது அது மட்டுமே இல்லாமல் இப்போ இந்த ஒரு ஜியோ ஹாட்ஸ்டார் இருக்குல்ல. ஸோ இதில் மை ஹீரோ அகாடமியாகவும் ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மட்டும் சொல்லியிருக்கானுங்க. கூடிய சீக்கிரம் நாங்கள் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு ஆட் பண்ணானுங்க அப்படின்னா அது தமிழ் டப்பிங்லாம் வரும். ஸோ அதனால் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் மை ஹீரோ அகாடமியாக வருது. ஸோ இப்போ வேறு மை ஹீரோ அகாடமியோட ஃபைனல் சீசன் வேறு போயிட்டுருக்கு. கொய்யால் ஒவ்வொரு எபிசோடு சும்மா வச்சு தரமாக பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அதுவும் அனிமேஷன் குவாலிட்டியாக சொல்லவா வேணும். எங்கெங்க சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த மூட்டை பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போ நம்ம டாபிக் விட்டு வேறு எங்கேயோ போகிறோமோ இதை தனியாக மை ஹீரோ அகாடமியான்னு ஒரு தனியாக வீடியோ கூட ரெடி பண்ணி பேசிக்கலாம். ஏன்னா நம்ம அப்டேட் வீடியோவில் ரிவ்யூ வீடியோக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் இப்போ நம்ம அடுத்ததுக்கு போகலாமா? ஸோ இதில் இப்போ நம்ம கட்டகடிச்சாக பார்க்க போகிறது லெட்ஸ் திஸ் கிரீவன்ஸ். ஸோ பேர் கரெக்டாக சொல்லிட்டு நினைக்கிறேன். பேர் சொல்லலாம் தப்பாக சொன்னால் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா ஆயிரம் டக்குன்னு நுழைய மாட்டேங்குது. ஸோ இதோட சீசன் 1 பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தமிழ் டப்பில் வந்துருந்துச்சு. ஸோ இப்போ இதோட சீசன் 2 இப்போ ஆன்கோயிங்கில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதை யார் தமிழ் டப் பண்ண போகிறான்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அனிமே டைம்ஸ். ஸோ அதுதான் அவங்க தான் தமிழ் டப் பண்ண போகிறாங்க. ஸோ அது கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ ஐ திங்க் எனக்கு இந்த சீசன் 1 சீசன் 2 ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவானுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ரிலீஸ் பண்ணானுங்க அப்படின்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நல்லா தான் இருக்குதுன்னு நம்புவோம். ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ நீங்கள் எத்தனை பேர் இதோட சீசன் 2 இப்போ ஆன்கோயிங்கில் பார்த்துட்ருக்கீங்க? நான் பார்க்கணுன்னு நினச்சேன், இன்னும் பார்க்கல. அப்படி ஒரு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது இதுக்கு நீங்கள் இது முடிவு அந்த எபிசோட்ஸுக்கு என்ன ரேட்டிங் தருவேன் அப்படிங்கிறது போடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 5 அவுட் ஆஃப் எவ்வளோ ரேட்டிங் தருவேன்னு போடுங்க. நீங்கள் போடுறத வச்சு கூட நான் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்ல. ஆல்ரெடி சீசன் 1 பார்த்து இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கேன், இருந்தாலும் டைம் கிடைக்க மாட்டேங்குதுப்பா. ஸோ அதனால தான். ஸோ இப்போ இதில் நம்ம கடைசியாக பார்த்துட்டோமா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அவ்வளோதான் ஷேடோஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செக்லாம் சொல்லுங்கள். அது மட்டுமே இல்லாமல் நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு அனிமே ஜாப்பனீஸ்லேயே பார்க்கணும், அது அஃபிஷியலாகவே பார்க்கணும் அப்படின்னா ஒரு 2 யூடியூப் சேனலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதில் போய் நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். அதில் அஃபிஷியலாகவே போடுறான். ஆனால் அதில் ஜாப்பனீஸில் தான் போட்டுட்ருக்கேன், இங்கிலீஷ் சப்டைட்டிலோட. உங்களுக்கு வேணும் அப்படின்னா போய் பாருங்கள். அது மட்டுமே இல்லாமல் இதோட பார்ட் 1 வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உள்ள பார்க்கலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுக்கடுத்து இதில் எந்த அனிமிக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுப்பாங்க. சரி, அவ்வளோதான் ஷேடோஸ். அடுத்த ஒரு வீடியோவில் ஷார்ட்ஸை பார்ப்போமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஷேடோஸ்.